வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்பிடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்லேயும் எதுவுமே பண்ணதுக்கும் முடியல. சரி, கடை தெருவில் போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எப்போவுமே வாங்கின பொருளாகவே இருக்குது. எல்லாமே ஒரே ஒரு காம்பினேஷனே இல்லை ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்தேன். அது மீல் மேக்கர் ரைஸ். மீல் மேக்கர் ரைஸ் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது மீல் மேக்கருங்கிறது சோயா ரைஸ். சோயா ரைஸ் நம்ம தெருவில் தள்ளு வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நார்த் இந்தியாவில் அதிகமாக நமக்கு கிடைக்கும். 20 ரூபா 30 ரூபா நம்மளுடைய சௌரியத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு கூட நான் அந்த ரைஸை வாங்கிட்டு திரும்புகிறேன். இந்த பக்கத்தில் கொண்டக்கடலை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவிச்சி வெங்காயம் உப்பு அதில் லெமன் எல்லாம் போட்டு அருமையான ஒரு கொண்டக்கடலை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு நல்ல கொண்டக்கடலை, அருமையான கொண்டக்கடலையை சில கடலைகள்லாம் நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேர் ஒரு நக்லி மாலை இந்த டூப்ளிகேட்டான பொருளை வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, நேச்சுரலாக ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரிஜினலாக கிடைக்குது. இதில் எந்த விதமான குழப்படியும் இல்லை. ஒரு அன்ஹைஜீனிக்கான சூழ்நிலையும் எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த கொண்டக்கடலையும் இந்த ரைஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அன்னைக்கு கிடைச்சிச்சு. இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நான் உண்மையிலே ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் கொண்டக்கடலை பிரியாணி கூட பண்ணுவாங்க. சென்னா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இது தனியாக அது தனியாக வாங்கியாச்சு. இது ஒரு 30 ரூபாய்க்கு ரைஸ் வாங்கியிருந்தேன். நம்ம ரைஸை பொறுத்தளவில் அங்கே உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு ரைஸ் தான் இது. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாஸ்மதி அரிசி தான் இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ்னால் எல்லாமே 120 ரூபா 130 ரூபாக்குள்ள அரிசி இல்லை. அங்கே நார்மல் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண அரிசி கூட நீட்டமாக தான் இருக்கும். அதையும் பாஸ்மதி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அரிசியில் தான் போட்டிருப்பாங்க. நமக்கு உயர்ந்த ரகத்தில் போட்டிருக்க மாட்டாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஸோ ஆனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீளமாக அரிசி இருக்கும். ஸோ இது பாஸ்மதி கொஞ்சம் கலராக இருக்குது. பிரியாணி மாதிரியே போட்டிருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை அடிச்சிக்கவே முடியாது. இது ஏதோ ஒரு சும்மா டேஸ்ட்டு பேருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ இது கூட தயிர் வச்சு சோயா ரைஸு கொண்டக்கடலை அண்டு தயிர் உலர்த்தி வச்சு சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது. ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்